ஒரு பரபரப்பான சந்தையில் வணிகர்களின் சரக்குகளின் சத்தத்துடன் சிரிப்பு கலந்திருக்கும் ஒரு மென்மையான காற்று கூட்டத்தை தாக்குகிறது. ஒரு முதியவர் நடுங்கும் கைகளுடனும் பலவீனமான நடையுடனும் தற்செயலாக கை நிறைய நாணயங்களை தரையில் கொட்டினார். மக்கள் தங்கள் சொந்த விவகாரங்களில் மூழ்கி முன்னறிவிப்பின்றி கடந்து செல்கிறார்கள். ஆனாலும் அவசர கால்களுக்கு நடுவே ஒரு குழந்தையின் கண்கள் கருணையால் மின்னுகின்றன. அமைதியாக சிதறிய நாணயங்களை சேகரிக்க குழந்தை குனிந்து நிற்கிறது. உண்மையான அரவணைப்பின் ஒளிக்கற்றையுடன் அவர்கள் குழந்தையின் கருணையால் தொட்டு பாராட்டுதலில் தலையசைக்கும் நன்றியுள்ள முதியவரிடம் நாணயங்களை திருப்பிக் கொடுக்கிறார்கள். முற்றிலும் மாறாக அருகில் மற்றொரு குழந்தை நண்பர்கள் மற்றும் ரசிகர்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த குழந்தை ஒரு பிரமாண்டமான திறமையுடன் தொண்டுக்கு நன்கொடை அளிக்கும் விருப்பத்தை அறிவிக்கிறதுடன் பார்வையாளர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கைதட்டலுடன் ஆர்வமாக இருப்பதை உறுதி செய்த பின்னரே கவனத்தில் திருப்தி இருக்கிறது, ஆனால் செயல் இல்லை. அஸ்தமன சூரியன் தங்கம் மற்றும் துரு போன்ற வண்ணங்களில் நிலப்பரப்பை குளிப்பாட்டும் போது முதல் குழந்தை ஒரு பரந்த மரத்தின் அடியில் ஒரு பெர்ச் ஒன்றை காண்கிறது. அவர்களின் முகம் வானத்தை நோக்கி கோணப்பட்டது. அவர்கள் தனியாக சூரியன் இறங்குவதை பார்க்கிறார்கள். அவர்களின் இதயத்தில் உள்ள அமைதி அவர்களின் உதடுகளில் நடனமாடும் அமைதியான புன்னகையால் பிரதிபலிக்கிறது. கண்ணுக்கு தெரியாத எங்கிருந்தோ ஒரு மெல்லிய குரல் எதிரொலிக்கிறது. கடவுள் கண்களால் அல்ல, இதயத்தின் தூய்மையின் மூலம். காட்சி ஒரு திறந்த வெளிக்கு மாறுகிறது. அங்கு இயற்கையின் அமைதி அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. அப்பாவித்தனம் மற்றும் தூய்மையால் குறிக்கப்பட்ட குழந்தையின் நிழற்படமானது மறையும் ஒளியில் மென்மையாக ஒளிர்கிறது. இருதயத்தில் தூய்மையானவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்ற காலமற்ற உண்மையை படம் பிடித்து திரையில் உரை வெளிப்படுகிறது.